राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मधुवन की जय। जय बोलो ध्रुव महाराज की जय। जय बोलो नारद महर्षि की जय। மதுவனம் மூன்று யுகங்கள் நான்கு யுகங்களில் விசேஷமானது இந்த மதுவனம். கிருதயுகம்னு சொல்லும்படியான சத்தியயுகத்தில் தான் பகவான் ஹயக்ரீவனாக வந்து மது கைடவர்களை வதம் பண்ணார். அதனாலே சுவாமிக்கு மதுசூதனன் ஒரு திருநாமம். அதே திரேதாயுகத்திலேயே துருவன் அவனுக்கு சுவாமி பிருஷ்ணி கர்ப்பனாக வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து 36,000 வருஷம் அழகான மனுஷ வாழ்க்கை எல்லாம் கொடுக்குறார். அது ரெண்டாவது. மூன்றாவதாக திரேதாயுகம். கிருத்தயுகத்திலே 2, திரேதாயுகத்தில் ராமனுடைய தம்பியாக சத்ருக்னனாக வந்து லவணாசுரனை வதம் பண்ணி ரிஷிகளை காப்பாற்றி மதுராபுரியை ஸ்தாபிதம் பண்ணுறார். இந்த மதுராபுரியோடைய மதுவனத்தோட டெரிட்டரிக்குள்ளே தான் இன்றைக்கும் ஆதிவராக சுவாமி இருக்கார். மதுராவில் 2 வராகர் இருக்கார். ஒருத்தர் ஆதிவராகர், இன்னொருத்தர் கண்டுபிடிச்சி சொல்லணும். 2 வராக சுவாமி பக்கத்தில் தான் இருக்கார். இது எல்லாமே மதுவனத்தினுடைய டெரிட்டரி. இன்றைக்கி மதுவனம் இந்த ஆதிவராக சுவாமிக்கு தான் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஊருக்குள்ளே சுற்றி போகணும். ஆனால் இது எல்லாமே மதுவனம் தான். இந்த ஆதிவராக மூர்த்தியை சத்ருக்னர் அயோத்தியாவை விட்டு கிளம்பும் பொழுது ராமனிடத்தில் கேட்டு வாங்கிண்டு வந்து பூஜை பண்ணுறார் அப்படின்னு இருக்கு. ஆதிவராக புராணத்திலேயே இந்த மதுவனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப பிராச்சீனமான ஆதிவராக மூர்த்தி மதுவனத்தில் சத்ருக்னன் ஸ்தாபிதம் பண்ணார். இது எல்லாமே நாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து துவாபர யுகம். ஸோ 2 யுகம் பார்த்துட்டோம். கிருதயுகம், திரேதாயுகம். துவாபர யுகத்தோட கடைசியில் தான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணனும் பலராமனும் சந்தோஷமாக மாடு மேய்க்க வருவார்கள். இங்கே ஆனந்தமாக அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னு கேட்டால் நிறைய இங்கே மரங்கள் உண்டு. இன்றைக்கே மரங்கள் உண்டு. அந்த மரங்களில் நிறைய தேனடைகள் இருக்குமா, தேன்கூடு. ஸோ நிறைய காட்டில் இல்லையா நிறைய தேன்கூடு இருக்கும். இந்த கண்ணன் வந்தோடனே தேனீக்கள்லாம் அவனிடத்துல மொய்க்க வந்துடும். அவனுடைய வாசனை, அவனுடைய ரூபம், பகவானுடைய திருமுகம், பகவானுடைய திருக்கைகள், பகவானுடைய திருக்கால்கள், பகவானுடைய செங்கனிவாய், இது எல்லாமே ஒரு பூவின் வாசனை, தேனுடைய ருச்சி எல்லாம் உண்டு. கிருஷ்ண ருச்சி என்னன்னு சாப்பிட்டு பார்த்தவாளுக்கு தான் தெரியும்.
கடித்து பார்க்க முடியுமா அப்படின்னா கடிச்சவா பல கோடி பேர். இந்த கோப குழந்தைகள், கோபிகைகள், காளியன் அதெல்லாம் நன்னாவே கடிச்சிருக்கா கிருஷ்ணன். இந்த கோப குழந்தைகள்லாம் சண்டை போடுவதா கோவந்தா கிருஷ்ணனை கடிச்சு விட்ருவா. கோபிகள் சும்மாவே கண்ணத்தை கடிப்பா, உதட்ட கடிச்சு விட்ருவா. காளியன் கண்ணன் வந்து தன்னிடத்தை சிக்கின்ட்டான் நினச்சிண்டு கண்ணனை சுத்திண்டு கண்ணனுடைய உடம்பெல்லாம் ருச்சிச்சு பார்த்தான்னு இருக்கு. கிருஷ்ண ரசம் அப்படி சுஷ்டு சும்பித்தம் அப்படின்னு. இந்த மதுசூதன சரஸ்வதின்னு ஒரு அத்வைத ஆச்சாரியர் இருந்தார். அவர் சொல்வார், அருணபிம்ப பலாதரோஷ்டாத்து பூர்ணேந்து சுந்தரமுகாத் அரவிந்த நேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்வம் அஹம் ந ஜானே அப்படின்னு. அதாவது பெரிய ரூபலாவண்யத்தில் மயங்காத அவரே சொல்வா, வம்சி விபூஷித கராத் நவநீரதாபாத் பீதாம்பராத் பூர்ணேந்து சுந்தரமுகாத் அருணபிம்ப பலாதருஷ்டாத் அப்படின்னு. அதாவது கொவ்வைப்பழம் போல சிவந்த சூரியன் போன்ற அதரங்கள் உடையவன். கொவ்வைப்பழ உதடுகள் அப்படி கிள்ளி வாயில் போட்டுக்கலாம். அந்த வாயில் அவ்வளவு மனம் வீசுமா. அதையெல்லாம் அனுபவிச்சவர்கள் கோபிகள். ஆண்டாள் சொல்லலையா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு. திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பு சித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. வெண் சங்கமே நீ சொல்வாய், அந்த வாசனை அந்த ரசம் என்று உனக்கு தெரியும்னு ஆண்டாள் தன்னுடைய பாஞ்சஜன்யன்ற சங்கத்தோட கண்ணன் உறவாடுறானே அந்த பாஞ்சஜன்ய சங்கத்தினிடத்தில் கேட்கிறாள். தித்திக்குமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ. தித்தித்து இருக்குமோ, அது என்ன தித்திப்புன்னு சொல்ல முடியாதான். டயபெட்டிஸ்காரா கூட நன்னா சாப்பிடலான்ற ஒரு தித்திப்பு கிருஷ்ண அதராமிருதம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வம்சி சோரி ராதா ராணி எங்கே இருக்கா அவள் சொல்லுங்க பார்க்கலாம். வம்சி சோரி ராதா ராணி எந்த இடம், அந்த இடத்தோட பெயர் என்ன எப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ராதாராணி கிட்ட கோபிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நாம் சாப்பிட வேண்டியதான அதராமிருதத்தை இந்த வம்சியே குடிக்கிறது, இந்த வம்சியை கன்னடத்துலேருந்து பிடுங்கணும்ன்றாளாம். அப்போ இந்த கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல், அதுக்கப்புறமா கிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்யன்ற சங்கம், கிருஷ்ணன் உபயோகப்படுத்துகிற டம்ளர் வச்ச பண்ணி குடிப்பான் இல்லையா, அது இதெல்லாம் கிருஷ்ண அதராமிருத சுவையை அனுபவிச்சிருக்கான். கிருஷ்ணன் போட்டுக்கிற செருப்பு அவன் திருவடி அனுபவிச்சிருக்கு. கிருஷ்ணன் போட்டுக்கிற மகர குண்டலம் அவன் காதை அனுபவிச்சிருக்கு. இந்த பாண்டரங்கன் காதில் மகர குண்டலத்தை பார்க்கணும். அது மாதிரி பாண்டரங்கன் காதோட அந்த சாஃப்ட் மடல் இருக்குமே, அந்த இடத்த கடிச்சுட்டு தொங்குற மாதிரியே எனக்கு தோணும். அந்த காதை கடிக்கிறதெல்லாம் பாண்டரங்கன் மாதிரிலாம் முடியாது.
கிண காதை கடிக்கிறேன். கிருஷ்ணன் காதை கடிச்சு பார்க்கணும். கிருஷ்ணனுடைய இடுப்பு அது பீதாம்பரத்துக்கு தெரியும். கிருஷ்ணனுடைய திருமார்பு ரசம் ருச்சி துளசி மாலைக்கு தெரியும், கௌஸ்துபம் மணிக்கு தெரியும். இப்படி யோசிச்சு பாருங்க. கண்ணனுடைய திருமேனி அனுபவங்கள் யார் யாருக்கு எது எதுக்கு கிடைக்கும். கலியுகத்தில் ஒருத்தர் கண்ணனை கடிச்சிருக்கார். யார் கண்டுபிடிச்சு சொல்லலாம்? அப்போ இந்த தேனீக்கள் எல்லாம் கண்ணனை ரசிக்க ருச்சிக்க ஓடி வந்துடுமா. அப்போ தேனடையில் அப்படியே தேன் ரொம்ப வழியுமா. இந்த பசங்க அப்படியே அந்த தேனடையை அப்படியே பிழிஞ்சு குடிக்கும். இந்த தேனடையை சாப்பிட்றதே ஒரு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன்ட்டு தேனடையை பிச்சு பிச்சு சாப்பிடுவோம். நான் ஒரு தடவை எப்பயோ சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில். தேன் பிழிஞ்சு சாப்பிடுவோம். அதுவும் எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும். வீட்டிலே இந்த மாமரம் கொய்யா மரம் எல்லாம் இருக்கும் இல்லையா. எப்படியும் வருஷம் தேன் கூடு கட்டிடும். இப்போ ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் தேனியை கொல்ல மாட்டான். அந்த காலத்தில் வந்து இந்த தீப்பந்த மாதிரி வச்சு காமிச்சு நெருப்பில் பறந்து போகும். அதுக்கப்புறம் தேன் கூடு எடுப்பாள். இப்போ அப்படியே பிழிஞ்சுட்டு மீதி அந்த அடை இருக்க அந்த தேன் அடை இருக்குமே அதையே கொடுப்பேன். அதில் அவ்வளோ தேன் இருக்கும். அப்படி நிறைய இருக்குது. அப்போ கண்ணன் இருந்த காலத்தில் அப்படி தேனடையாக இருக்குமா. இப்போ கூட நாங்கள் அந்த ஹேமகுண்ட் சாஹிப் அங்கே போயிட்டு இருந்தோம். அப்போ கோவிந்த காட், அதாவது பாண்டுகேஸ்வருக்கும் ஜோஷி மட்டத்தில், அதாவது பத்ரிகாசிரமத்துக்கு போகிற வழியில் பாண்டுகேஸ்வரன், அதுக்கு முன்னாடி கோவிந்த காட். அங்கிருந்து தான் கோவிந்த தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்காரியா போகணும். 10 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் அங்கிருந்து தான் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஹேமகுண்ட் சாஹிப் இதெல்லாம் போகணும். அப்போ நாங்கள் இந்த கங்காரியாலிருந்து போயின்னு இருக்கோம். பியுந்தர் அப்படின்ற ஒரு இடத்த தாண்டி அங்கே பார்க்கணுமே, இந்த மலையில் உச்சியில் ஒரு 7-8 தேனடை, 7 இல்லை 10 12 இருந்தது. 14 நினைக்கிறேன். நாங்கள் எண்ணி பார்த்தோம். நல்ல தேனடை. அதில் என் கூட வந்து சிஷ்யாலாம் பார்த்தா அந்த தேனீக்கள் வந்து அப்படி விங்ஸ் அப்படி ஸ்லாப் பண்ணும். விங்ஸ் அப்படி இப்படி அடிக்கும். அப்போ என்ன கலர் மாறுற மாதிரி, டிஜிட்டல் கலர் மாறுற மாதிரி மாறும். அது எதுக்குன்னா அந்த தேன் கூட்டை அழிக்கலான்னு வரக்கூடிய பறவைகள் இதெல்லாம் குழப்பறதுக்காகும். அப்படி எல்லாம் ஒரே சமயத்தில் சிறகை விரித்து மூடும். இந்த ஸ்டேடியம் அதிலெல்லாம் அப்படி எழுந்து உக்காந்த ஒரு மாதிரி எஃபெக்ட் வரும் இல்லையா, அலை இல்லையா, அந்த மாதிரி அழகாக இருந்தது அந்த தேன்கூடு பார்க்குறதுக்கு. அது மாதிரி நான் பார்த்த பெரிய தேன்கூடு இன்றைக்கும் உண்டு. காஞ்சிபுரம் வரதராஜன் கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தா மேலே அது ஒரு 30 அடி இருக்கும் நினைக்கிறேன். 20 அடி 25 அடி இருக்கும். அங்கே உச்சாணிகளை அந்த கல்லில் கட்டி வச்சுருக்கோம் தேன்கூடு. அது மலைத்தேன், கும்புத்தேன், காட்டுத்தேன், புத்துத்தேன் நிறைய உண்டு. இந்த கண்ணனை பார்த்தோன்னா தேனீக்களுக்கெல்லாம் அப்படி முச்சிடுமா, கடைச்சுட்டான். நல்லா சப்பி எடுத்துடணும் அவனை. கண்ணு மூக்கு அது கொட்டாது. அது கண்ணை எங்கெல்லாம் முடியுமோ உட்காந்துக்கும் கண்ணன் மேலே. எதுக்கு எந்த இடம் கிடைக்கிறதோ கண்ணனை அந்த இடத்த அனுபவிச்சிடும். அப்புறம் கண்ணன் சிரிப்பான், அப்படியே விரட்டுவான், ஓடும் எல்லாம். அதுக்குள்ளே தேனை சாப்பிடுவான். நிறைய தேன் இருக்கும். அதனால் தேனீக்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லைல்ல. ஆனால் நல்லா தேன், கண்ணன்ற தேனை அதுகள் குடிக்க கண்ணன் அதுகளோட தேனை குடிச்சிடுவான். பசங்களும் நிறைய தேன் குடிக்கும். எல்லாம் சாப்பிட்டு டயர்டாக படுத்துக்கும் ஜாலியாக. மாடுகள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கும். அது மேலே தேனை மேலே பூசிண்டி சிக்கா பிச்சிக்கா அது அப்படி அது இசி பிசின்னு ஆகும் உடம்பெல்லாம். அந்த இசி பிசியே அழகு. பிசு பிசுத்துண்டு கிருஷ்ண தேன் உடம்பெல்லாம் பூசிண்டு அப்படி. இந்த மதுவனத்துக்கு கண்ணன் வர்றது இந்த தேன் குடிக்கலாம். அவன் ஏற்கனவே மதுசூதனன், ஏற்கனவே அது இல்லாமல்
ஹயக்ரீவனை வந்திருக்கான், துருவனை பிடிக்கும், சத்ருக்னனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஸோ கிருஷ்ணனுடைய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இந்த மதுவனம். இங்கெல்லாம் வரும்பொழுது கம்சன் ஒன்றுமே பண்ணல. நான் சொன்னது எல்லாம் அந்த மதுவனத்தோட டெரிட்டரிக்குள்ளே தான் மதுராபுரியே. கண்ணனங்கள்லாம் வருவான், தேன்லாம் குடிப்பான். அப்போ சில நிறைய தேனை குடித்தோன்னு தாகம் எடுக்கும் இல்லையா? இந்த பசங்களுக்கெல்லாம் யமுனையில் போய் தண்ணி குடிக்க சோம்பேறி, கிருஷ்ணா தண்ணி தாகம் எடுக்கிறதா, ரைட்டா? புல்லாங்குழலை வச்சு ஒரு குத்துவான். குத்தி ஒரு குளம் உண்டாச்சு. அதுதான் மதுவன குண்ட், இல்லாட்டி மது குண்ட், இல்லாட்டி கிருஷ்ண குண்ட் அப்படின்னு பெயர். இந்த லவணாசுர குகை இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே ஒரு சின்ன குளம். சில பேர் அதுதான் மது குண்ட், அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அது கிருஷ்ண கூப்பம் அப்படின்னு சொல்லுவாள். கிருஷ்ணனாலே உண்டான கிணறுவா, குளம்னு சொல்லுவாள். சில பேர் இந்த மதுவன் கோவிலை விட்டு வெளியில் ஒரு 200-300 மீட்டர் வந்தோம்னா ஒரு பெரிய குளம் உண்டு, அதுதான் மது குண்ட் அப்படின்னு சொல்லுவாள். எல்லாமே ஒரே டெரிட்டரிக்குள்ளே தான். இன்றைக்கும் அந்த குளத்தில் ஜாலியாக பசங்கள்லாம் நீச்சல் அடித்து விளையாடி அட்டகாசம் பண்ணுங்கள். அப்படி கண்ணன் கோப குழந்தைகளோட மாடெல்லாம் மேய்ச்சுட்டு தேனெல்லாம் குடிச்சுட்டு ஜாலியாக பலராமண்ணாவோட விளையாடுற ஒரு இடம் இந்த மதுவனம். அப்போ என்ன, ஹயக்ரீவர் வந்த இடம், துருவனுக்கு அனுகிரகம் பண்ண இடம், சத்ருகுணர் வந்த இடம், கண்ணனும் வந்த இடம். ஸோ கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம். இது இல்லாமல் கண்ணன் கோபிகைகளோட இளவேனிற் காலத்தில் ஜம்முன்னு ராசக்கிரீடையெல்லாம் ஆடின ஒரு இடம் இந்த மதுவனம். இங்கேயும் ராசலீலை ஆடியிருக்கான் கண்ணன். கோபிகளும் வருவா இங்கே ஜலம் எல்லாம் எடுக்கிறதுக்கு. கண்ணனை விதவிதமாக கோபிகள் அனுபவிக்கிற ஒரு ஸ்தலம் இந்த மதுவனம். ஸோ கோபர்களும் கிருஷ்ண அனுபவம், தேனீக்களுக்கும் கிருஷ்ண அனுபவம், கோபிகளுக்கும் கிருஷ்ண அனுபவம். ஸோ இந்த மதுவனத்தில் துருவ நாராயணனாக காட்சி தரான், சத்ருக்னனாக இருக்கான், அப்புறம் மதுவன் பிஹாரியாக இருக்கான். ஆச்சா, இது இல்லாமல் இந்த மதுவனத்தில் இன்னொரு விசேஷம். கண்ணன் பலராமனும் மதுரா கிளம்பி போய்டுறாள் இல்லையா? அப்போ அந்த கோபிகள் வாழ்க்கெல்லாம் ரொம்ப பிரிவு துயர் வர்றது. நான் கண்ணன் ஐஷண்ட் வரேன்னு சொல்கிறார் பலராமர். கண்ணன் ஐஷண்ட் அவரால் வர முடியல. அப்போ பலராமர் வந்து கோகுலத்திற்கு எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறார். ஆனால் யாரும் சமாதானம் அடைய மாட்டேங்கிறார். அவளுக்கு அந்த கிருஷ்ணனுடைய கருப்பு வர்ணம், கிருஷ்ண ரூபலாவண்யம், கிருஷ்ண சரீரம், இதெல்லாம் தானே அவளுக்கு ஆக்கர்ஷம். எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு ரங்கநாதனுடைய மூர்த்தியை பார்த்தாதான் சந்தோஷம். அப்போ இந்த மதுவனத்தில் பலராமர் பார்க்குறார், இவாளுக்கெல்லாம் நம்ம என்ன அறிவுரை சொன்னாலும் புத்தியில் உரைக்கிறதில்லை, கிருஷ்ணரூபம் ஒன்று தான் இவாளுக்கு லட்சியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பலராமர் கருப்பு வர்ணத்தில் தானே கண்ணனாக பவிக்கிறார். அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு சமாதானம். அது கண்ணன் தான் நினச்சிக்கிறார். அதான் இன்றைக்கும் இந்த மதுவனத்தில் ஒரு பலராமர் கோவில் உண்டு. இந்த சத்ருக்னர் கோவில் சொன்னேன் இல்லையா, குளத்தங்கரையில். இந்த குளத்தங்கரை பக்கத்தில் தான் பலராமருடைய கோவில் இருக்குது. அங்கே ரேவதியோடு இருப்பார். அந்த பலராமர் கருப்பாக இருப்பார். அத்தனை விசேஷம் இந்த காலா தாவூஜி. ஸோ இந்த மதுவனத்தில் பார்க்க வேண்டியது மது குண்டு, துருவனுடைய தபஸ் பண்ண குன்று, துருவ நாராயணன், துருவன் நாரத மகரிஷி, அப்புறம் லவணாசுர குகை,
அதுக்கப்புறம் மதுபன் பிஹாரின் லவணாசுர குகை பக்கத்தில் ஒரு கிருஷ்ணர் கோவில். அதுக்கப்புறமா இன்றைக்கும் அந்த மதுவனத்தில் மது கொண்டு கிருஷ்ண கொண்டு சொன்னேன் இல்லையா, அதனுடைய கரையில் ஒரு பத்ரி மரம் இருக்குது. பத்ரினா ஏற்கனவே நான் சொன்னேன் இளந்தை மரம்னு. அந்த பத்ரி மரம் இன்றைக்கும் இருக்குது. நான் போகும்போதெல்லாம் காட்டுவேன். இந்த பத்ரி மரத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பத்ரிநாதன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னேன். அப்புறம் வெளில இருக்க அந்த குளத்து பக்கத்தில் தான் பலராமருடைய கோவில் இருக்குது. அது பக்கத்திலேயே தான் நம்ம சத்ருக்னருடைய சன்னிதானம் இருக்குது. இது இல்லாமல் அந்த குளத்தங்கரையிலேயே நம்ம ஸ்ரீநாத்ஜியினுடைய ஒரு சந்நிதி இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல தான் மகாபிரபு வல்லபாச்சாரியார் உட்காந்து தபஸ் பண்ண இடம் இருக்குது. ஸோ வல்லபாச்சாரிய பைட்டக் அங்கே இருக்குது. அங்கே ஒரு கோசாலா, அங்கே ஒரு ஸ்ரீநாத்ஜி, எல்லாம் உண்டு. இத்தனை வசத்தியான மதுவனம். இந்த மதுவனத்தில் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவும் வந்து இந்த லீலைகள்லாம் நினச்சி அழுது பாடி ஆடி அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளோ வசத்தியான ஒரு மதுவனம். ஸோ இதெல்லாம் தான் மதுவன விஷயங்கள். சரியா? ஜெய் போலோ மதுவன் பிஹாரி லால் கி ஜெய். கண்ணன் ராதாராணி எல்லாம் கூட மதுவனத்தில் மீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்கு. மதுபன் அப்படின்னு சொல்லுவார், ரைட்டா? மதுபன் அப்படின்னாலே மதுவனம் தான். இந்த பெங்காலிக்காரெல்லாம் மதுபன்னு சொல்லி மதுபன் ஆயிடுத்து. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय. जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय भोलो वृंदावन धाम की जय. जय भोलो मधुवन की जय. बोलो ध्रुव महाराज की जय. बोलो यमुना मैया की जय. बोलो शत्रुघ्न महाराज की जय. बोलो महाप्रभु वल्लभाचार्य की जय. जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय. जय जय जय. राधे कृष्ण.